எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க நித்யா சிவகுமார். இன்னைக்கு நம்ம பேச போறது ரொம்ப ஒரு முக்கியமான டாபிக். நம்ம எல்லாருமே கண்டிப்பா இந்த காலகட்டத்துல தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு டாபிக். தலைமை, அதாவது லீடர் அப்படின்றது எதுக்கு அண்ட் அது எந்த அளவுக்கு நமக்கு இம்பார்ட்டன்ட். ஒரு லீடரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாரும் எவ்வளோ அவேரா, எவ்வளோ கான்சியஸா இருக்கணும். அண்ட் ஒரு தவறான லீடரை தேர்ந்தெடுத்தோம்னா அது இந்த சொசைட்டில எவ்வளோ பெரிய இம்பாக்டை ஏற்படுத்தும், இண்டிவிஜுவல் ஆகிய நம்ம ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளோ பெரிய இம்பாக்டை ஏற்படுத்தும் அப்படின்றத ஒரு சீரீஸ் ஆஃப் வீடியோஸா போஸ்ட் பண்ண போறேன். ஸோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு தலைமை அப்படின்றது நமக்கு ஏன் தேவைப்படுது, ஒய் லீடர் அப்படின்றதான் பார்க்க போறோம். 5 முக்கியமான காரணத்துக்காக தான் நமக்கு தலைவர் அப்படின்ற ஒருத்தரே தேவைப்படுறாரு. என்னென்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங் ப்ரொடெக்ஷன் அண்ட் டைரக்ஷன், செகண்ட் ஃபேர் ரிசோர்ஸ் ஷேரிங், மூணாவது கான்ஃப்ளிக்ட் ரெசல்யூஷன், நாலாவது ப்ரொடெக்ஷன் ஆஃப் த வீக் அண்ட் அஞ்சாவது லாங் டேர்ம் விஷன். இந்த 5 காரணத்துக்காக தான் நமக்கு தலைவர் அப்படின்ற ஒருத்தரே தேவைப்பட்டாங்க. ஒரு குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டூருக்கு போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களை கைட் பண்ண கண்டிப்பா ஒரு தலைவர், ஒரு டீச்சர் தேவை. ஸோ தட் அவங்க வந்து அவங்களுக்கு இஷ்டப்பட்ட ஒரு வழியில போயிட்டு எதுவும் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடாது, இல்லை அவங்க தொலைஞ்சு போகக்கூடாது அப்படின்றதுக்காக இவங்க எல்லாரையும் வழிநடத்துறதுக்கு ஒரு டீச்சர் தேவை. சேம் அதே மாதிரி தான் நம்ம சொசைட்டில நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் பீப்புள், நிறைய கைண்ட்ஸ் ஆஃப் பீப்புள்ஸ்லாம் இருக்கும். நம்ம எல்லாருக்குமே பொதுவான சட்டங்கள், பொதுவான பாலிசிஸ் கொண்டு வரும்போது நிறைய கணிக்க முடியாத ப்ராப்ளம்ல இருந்து நம்மளை வந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்கும் நமக்கு வழிகாட்டுறதுக்கும் ஒரு தலைவர் அவசியமா தேவை. அதனால நமக்கு லீடர் தேவை. அண்ட் 2வது முக்கியமான ஒண்ணு ஃபேர் ரிசோர்ஸ் ஷேரிங். நம்ம கிட்ட இருக்கிற ரிசோர்ஸை எல்லாருக்கும் ஈக்குவலா போற மாதிரி சிஸ்டம் ரெடி பண்றது, ஈக்குவலா பகிர்ந்து கொடுக்கறது ஒரு லீடரோட அத்தியாவசிய கடமை. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ கோவில்ல வந்து 30 பேருக்கு சாப்பாடு ரெடி பண்றாங்க. அந்த கோவிலுக்கும் 30 பேர் வந்திருக்காங்க. அதுல 10 பேர் வந்து வலிமையானவங்க, 20 பேர் வந்து நார்மல் அண்ட் வீக்கஸ்ட் பீப்புள்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சோ இப்போ அந்த பிரசாதம் கொடுக்கிறவர் வந்து கரெக்டா லைன் செட் பண்ணி எல்லாருக்கும் ஈவனா அந்த சாப்பாடை பிரிச்சு கொடுத்தா மட்டும்தான் எல்லாருக்கும் போய் சேரும். அப்படி இல்லைன்னா வலிமையானவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களே வந்து அதிகமா எடுத்துட்டு அந்த 10 பேரே சாப்பிட்டு கொடுத்துருவாங்க. அந்த 20 பேருக்கு வந்து சாப்பாடே கிடைக்காது, அவங்க பட்னியில போவாங்க. சோ நம்ம கிட்ட இருக்கிற ரிசோர்ஸை ஈவனா பிரிச்சு கொடுக்கறதுக்கு, இல்ல சிஸ்டமேட்டிக்கா அவங்களை போய் சேர்ற மாதிரி பாலிசிஸ் கொண்டு வரதுக்கு கண்டிப்பா லீடர்ஷிப் அப்படின்றது தேவை. சோ நாம தேர்ந்தெடுக்கிற லீடர் ஃபேரா ரிசோர்ஸை ஷேர் பண்றாங்களா அப்படின்னு நம்ம கவனிக்க வேண்டியது ரொம்ப அவசியம். 3வது கான்ஃப்ளிக்ட் ரெசல்யூஷன். A, B அப்படின்னு 2 வில்லேஜ் இருக்கு. அவங்க 2 பேருக்கும் பொதுவான ஒரு டேம் இருக்கு. இப்ப B வந்து கம்ப்ளைண்ட் பண்றாரு, எல்லா தண்ணியுமே வந்து ஏவே யூஸ் பண்ணிடுறாங்க, எங்களுக்கு வந்து ரொம்ப கம்மியா கிடைக்குது அப்படின்னு B கம்ப்ளைண்ட் பண்றாருன்னா, இந்த இடத்துல லீடர் எப்படி செயல்படணும்னா, அந்த டேம்ல இருக்கிற தண்ணிய 2 பேருக்கும் ஈவனா பிரிச்சு கொடுக்கணும், ஈவனா போற மாதிரியான சிஸ்டமேட்டிக் வேவை வந்து கிரியேட் பண்ணி கொடுக்கணும். இந்த டைம் வரைக்கும் A யூஸ் பண்ணிக்கிட்டோம் அண்ட் மீதி டைம்ல B யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு வந்து ஒரு ஆலோசகரை வச்சு கரெக்டா அவங்களுக்கு பிரிச்சு போகிற மாதிரியான பாலிசிஸை கொண்டு வரணும். இது மாதிரி செய்யும் போது அவங்க 2 பேருக்கும் இடையில தேவையில்லாத பிரச்சனைகள், சண்டைகள் வராது இல்லையா. சோ இன்னைக்கு சமுதாயத்துல நடக்கிற நிறைய சண்டைக்கு காரணம் ஏதோ ஒரு வகையில அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு விஷயம் தேவைப்பட்டிருக்கு, அது போய் சேரல இல்லையா. சோ ஒரு லீடர் ஆனவங்க ஒரு சண்டை வருதுன்னா அதுக்கு ரூட் காஸ் என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சு அந்த ரூட் காஸை எலிமினேட் பண்ற பாலிசிஸை, சிஸ்டம்ஸை கொண்டு வரணும். அது வந்து ஒரு லீடர்ஷிப்போட கடமை. சோ ஒரு லீடர் நமக்குள்ள சண்டை ஏற்படுத்தாத மாதிரியான சிஸ்டம்ஸை, பாலிசிஸை கொண்டு வராங்களா, இல்ல அட்லீஸ்ட் சண்டைகள் வந்ததுக்கு அப்புறமாச்சும் அந்த ப்ராப்ளத்தை கம்ப்ளீட்டா எலிமினேட் பண்றதுக்கான ஸ்டெப்ஸை எடுக்கிறாங்களா அப்படின்றத நாம எல்லாருமே கவனிக்கணும். அண்ட் 4வது ப்ரொடெக்ஷன் ஆஃப் த வீக். நான் செகண்ட் ஃபேர் ரிசோர்ஸ் ஷேரிங் சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி தான் இந்த ப்ரொடெக்ஷன் ஆஃப் த வீக்கும். ஒரு சமுதாயத்துல எப்பவுமே வந்து ஒரு வலிமையானவர்கள் அண்ட் எளிமையானவர்கள் அப்படின்னு 2 கூட்டம் இருக்கும். ஒரு தலைவர் வந்து இந்த வீக்கஸ்ட் பீப்புளை ப்ரொடெக்ட் பண்றதுல ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணும். என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நான் ஒரு பிஸ்கெட் பாக்கெட் எடுத்துட்டு போயிட்டு நாய்க்கு போடலான்னு போறேன். 2 நாய் வந்து சாப்பிடறதுக்கு வந்துச்சு. ஒரு நாய் வந்து நல்லா பல்கா, நல்லா வெயிட்டா கொழுத்து போயிருந்துச்சு. ஒரு நாய் ரொம்ப வீக்கா, ஒல்லியா இருந்துச்சு. நான் பிஸ்கெட் போட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அந்த கொழுத்து போன நாயை தான் வந்து சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. அந்த ஒல்லியா இருக்கிற நாயை வந்து சாப்பிடவே விடல. அதே மாதிரி அந்த ஒல்லியா இருக்க நாய் வந்து கிட்ட போனாலே அந்த நாய் அட்டாக் பண்ணிடும் அப்படின்னு சொல்லிட்டு தூரமாவே நின்றுட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கு. சோ இந்த இடத்துல ஒரு லீடரா நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, சரி இது மட்டும் சாப்பிட்டுட்டு போட்டோம்னு மொத்த பிஸ்கெட் பாக்கெட்டையும் அதுக்கே போட்டுட்டு வரக்கூடாது. அது வந்து ஒரு லீடரோட பண்பு கிடையாது. நான் எப்படி யோசிக்கணும்னா, இந்த 2 நாய்க்கும் இந்த ரிசோர்ஸ் வந்து கரெக்டா போய் சேரணும், ஈக்குவலா போய் சேரணும் அப்படின்றதுக்கு என்ன பண்ண முடியுமோ அந்த ஒரு மெத்தட, அந்த ஒரு சிஸ்டமை நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அந்த நாய்க்கு ஒரு தனியான டைம்லயும் இந்த நாய்க்கு ஒரு தனியான டைம்லயும் நான் போடலாம். இல்ல 2 பேருக்கும் இடையில ஒரு பார்ட்டிஷன் ஏற்படுத்திட்டு நான் அவங்க 2 பேரும் மீட் பண்ணிக்காத மாதிரி ஒரு
மெத்தட் ஏற்படுத்திட்டு இந்த நாய்க்கு தனியா அந்த நாய்க்கு தனியா போடலாம். ஸோ இந்த மாதிரி வீக்கஸ்ட் பீப்புள்ஸ்க்கு எல்லாமே போய் சேரணும் அப்படின்றதுல ரொம்ப கான்சென்ட்ரேட்டடா இந்த தலைவர் இருக்கணும். ஸோ இது வந்து ஒரு தலைவருக்கான பண்பு. இந்த தலைமை பண்பு நீங்க தேர்ந்தெடுக்கிற ஒரு லீடருக்கு இருக்கான்னு நீங்க செக் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம். அண்ட் 5வது லாங் டேர்ம் விஷன். அதாவது வந்து நான் லீடரா இருக்கும்போது எல்லாத்தையும் கொண்டு வருவேன் அண்ட் அந்த பீரியட்குள்ளதான் அது வேலிடிட்டி அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க வந்து ஒரு நல்ல லீடர் கிடையாது. ஒரு நல்ல லீடர் இன்னைக்கு நான் இம்ப்ளிமெண்ட் பண்ற சிஸ்டம் அடுத்த 40 வருஷத்துக்கு மக்களுக்கு பெனிஃபிட்ஸ் கொடுக்கும், நான் லீடரா இருக்கணும் இல்லையோ அப்படின்றதுல கான்சன்ட்ரேட் பண்றவர் தான் ஒரு நல்ல லீடர். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள்னா காமராஜர் தான் நான் சொல்லுவேன். இன்னைக்கு நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்க எல்லா சிஸ்டம் எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ்க்கும் பின்னாடி காமராஜர் தான் இருக்காரு. அவர் வந்து லாங் டேர்மா ஃபார்வர்டா மக்களோட நலனுக்காக யோசிச்சதால தான் மதிய உணவு திட்டம் கொண்டு வந்தாரு. அண்ட் ஒரு வில்லேஜருக்கும் பள்ளிக்கூடம் ஃப்ரீ எஜுகேஷன் அண்ட் ஃப்ரீ ஃபுட் எல்லாம் கொடுத்தாரு. ஸோ இதுக்கு காரணம் அவரு லாங் டேர்மா மக்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்ற ஒரே நோக்கம் தான். ஸோ ஒரு தலைவர் வந்து அவர் இருக்கிற பீரியட்குள்ள மட்டும்தான் அவர் செய்யற நலன்கள் வந்து போய் சேருது. அதுக்கப்புறம் அந்த நலன்கள் இல்லை அப்படின்னா அது ஒரு நல்ல லீடருக்கான பண்பு கிடையாது. ஸோ ஒரு லீடர் வந்து அவர் இருக்கிற ஆட்சி காலத்துல மட்டும் ஒரு திட்டத்தை கொண்டு வந்து அதுக்குள்ள மட்டும் செயல்படுத்துறது, இல்ல வந்து மறுபடியும் வந்து லீடரை தேர்ந்தெடுக்க போற டைம்ல எல்லா பெனிஃபிட்ஸையும் செய்யறது, இது வந்து ஒரு நல்ல லீடருக்கான பண்பு கிடையாது. இப்போ உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் லீடர் அப்படின்றவரு ஏன் தேவை நமக்கு அப்படின்னு. இன்னொரு விஷயத்த நான் கிளியர் பண்ணணும்னு நினைக்கிறேன். நீங்க வந்து இந்த தலைவர் சரியில்லை, இந்த தலைவருக்கு ஓட் போடுங்க, இந்த தலைவருக்கு ஓட்டு போடாதீங்க அப்படின்றத நான் இங்க வந்து சொல்லவே கிடையாது. ஒரு லீடரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி நாம எல்லாரும் எவ்வளவு அவேரா இருக்கணும், ஒரு லீடர் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்ற விழிப்புணர்வு தான் இந்த வீடியோல நான் வந்து ஏற்படுத்த முயற்சி செய்றேன். இன்னைக்கு ஒரு லீடர் நமக்கு எதனால தேவை அப்படின்னு பார்த்தோம். நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோல ஒரு லீடரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி நாம எந்தெந்த விஷயங்களை வந்து கவனம் செலுத்தணும், எந்தெந்த விஷயங்களை கன்சிடர் பண்ணக்கூடாது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த சீரீஸ் ஆஃப் வீடியோஸ் அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து ரீச் ஆகணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோஸை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். Hope you all understand this. Thank you to all.